ஒரு பையனை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாங்க ஒரு கவரை கையில கொடுத்து. அந்த கவரை அவங்க அம்மாட்ட கொடுத்து அது என்னன்னு கேக்குறான். அந்த லெட்டரை படிச்ச அந்த அம்மாக்கு ஒரு மாதிரி கண்ணனா கலங்கி அந்த லெட்டர்ல உள்ளத அந்த பையன்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு அறிவியல் மேதை. இந்த பள்ளி அவனுக்கு மிகவும் சிறியது. அவனுக்கு பயிற்சி அளிப்பதற்கான போதுமான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை. தயவு செய்து அந்த பையனுக்கு நீங்களே கற்பியுங்கள்னு போட்டிருக்கு. அவங்க அம்மாவும் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டிலேயே இருந்து படிக்க சொல்லி தராங்க. காலங்களும் அப்படியே போயிட்டே இருக்கு. இவனு நிறைய விஷயங்களா தெரிஞ்சுக்கிறான். ஒரு சில வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளனாக விளங்குறாரு. அவரு தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவரோட கண்டுபிடிப்புகள்ல தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. மின்சார பல்புகள், இது போன்ற பல கண்டுபிடிப்புகள், 1300 கண்டுபிடிப்புகள் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட வீட்டுல போய் ஒரு பழைய சூர்கேஸ்ல இருந்து ஒரு கவர் எடுக்கிறாரு. அந்த கவர் தான் இவங்க அம்மா இவருக்கு படிச்சு காட்டின கவர். உங்கள் பையன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், அவரை நாங்கள் பள்ளிக்கு வர அனுமதிக்க மாட்டோம். எடிசன் அவங்க அம்மாவை நினைத்து பார்த்து மணிக்கணக்கில் அழுதார். ஒரு அம்மாவோட சொல்லும் வளர்ப்பும் தான் அவருடைய விதியை மாத்திருக்கு.